இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சக்கரவள்ளி கிழங்கு தான். இது எப்படி செஞ்சேன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா போன தடவை நம்ம கமெண்ட்டில் வாங்கினாடியே இன்னும் முடியல. அப்புறம் அவருக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்குது, ஸோ லஞ்சுக்காக வெஜிடபிள் பிரியாணி தான் சைடில் அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கும் வெந்துடுச்சு. பிரியாணி சூப்பராக உதிரியாக வந்திருந்தது. கேரட்டும் குக்கும்பரும் போட்டு தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன். அவருக்கு லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. நானும் காலையில் சக்கரவள்ளி கிழங்கும் கொஞ்சம் பிரியாணியும் சாப்பிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சமையல் தான். நேற்று எங்கள் பாப்பாவுக்கு 5 மாதத்துக்கு கட்டு சாப்பாடு கட்டி போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கும் பயங்கர கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மதியானத்துக்கு புளி சாதம், லெமன் சாதம், அப்புறம் வளகாப்பு சாப்பாட்டில் என்னோடய ஃபேவரெட் வந்துட்டு இந்த கத்திரிக்காயும் சுண்டலும் போட்டு செய்கிற கூட்டு தான். அது தயிர் சாதம், கொஞ்சம் காலையில் வச்சுருந்த பிரியாணி, தயிர் பச்சடி. எனக்கு நானே கட்டு சோறு பண்ணி செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். உங்களோட ஃபேவரெட் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.